சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, இன்றைக்கி காலையில் கொடுத்த ஆடியோவில் மறு ஜென்மத்தை பற்றி நான் பேசியிருந்தேன். இந்த ஜென்மத்துக்கு அதுக்கு உண்டான சில அறிகுறிகள் எப்படி இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி தான் அடுத்த ஜென்மம் இருக்குது அப்படின்னு. இதை ஒரு சாய்ராம் ரொம்ப தெளிவாக கிளியராக கமெண்ட் பண்ணாங்க. அது பின் பண்ணியிருக்கேன். அடுத்தது இன்னொரு சாய்ராம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்மையிலே ரொம்ப நெகிழ வச்சது. மனுஷனாக பிறந்த அத்தனை பேருக்கும் இதை உணர்ந்தா பாவத்தை நிச்சயமாக செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், அவங்கள சேர்ந்தவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஒரு மனுஷனும் இப்படி நினச்சா இந்த உலகமே அமைதியாக திகழும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே சொல்கிறேன், 100%. நான் 30 நிமிஷம் பேசுனதில் ஒரே நிமிஷத்தில் அவங்க பேசினது ரொம்ப 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 சிறப்பாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நம்ம சிந்திக்கக்கூடிய மனுஷங்களா சாயப்பாட குழந்தைங்களா இருந்தாவே நாம் வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு தான். அதனால் வாழ்க்கையில் துன்பங்களை பற்றி கவலைப்படாமல் அடுத்த ஸ்டெப்புக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதை மட்டும் நாம் யோசிக்கணும். அடுத்தது சாயப்பாவை பற்றி இங்கே சில பேருக்கு புரிதல்கள் வருது போகுது. ஸோ யாருக்குமே ஒரு நிரந்தரமான ஒரு நம்பிக்கை சாயப்பா மேலே வரலையோ அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஏன்னா கடவுள் உங்களை கைவிட போவது இல்லை, நம்பினோர் கைவிடப்படுவது இல்லை. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை இந்த கடவுளோட சம்மந்தப்பட்டதில். நீங்கள் எந்த அளவுக்கு முழு நம்பிக்கை வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு உத்தரவாதமான வெற்றியும் ஒரு மகிழ்வும் நிச்சயமாக இதில் அடங்கியிருக்கும். ஸோ பாவம் செய்கிறவங்க என்ன தான் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சாலும் கடவுள் எந்த காரணத்தை கொண்டும் தூக்கி விடவே மாட்டார். ஸோ பாவத்தையும் நிச்சயமாக குறைக்கணும். இங்கே பல பேருக்கு ஏன் கடவுள் கை கொடுக்கல, நான் நம்பிக்கையோடு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம், இன்னமும் நீங்கள் மனம் திரும்பலை, இன்னமும் அதே வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நம்பிக்கை வச்சுருக்கீங்க கடவுள் மேலே, ஆனால் நீங்கள் வச்ச நம்பிக்கையை கடவுள் ஏன் காப்பாற்றலைன்னா இன்னமும் உங்களுக்கு தீய குணங்கள் உங்களை விட்டுட்டு போகலையே, இன்னமும் அது அங்கங்கே ஒட்டிக்கிட்டு தானே இருக்குது. அதை நிவர்த்தி பண்ணாமல் நமக்கு என்ன சாதிச்சிட முடியும்? அதனால் இந்த சந்தேகம் யாருக்கெல்லாம் வருதோ கொஞ்சம் உங்களுக்குள்ளே திங்க் பண்ணி பாருங்கள். இன்னும் என்னென்ன விஷயங்களில் இருந்து நாம் வெளிவர முடியல, மீள முடியலன்னு. நீங்கள் எந்த விஷயத்தில் மீள முடியாமல் இருக்கீங்களோ அந்த விஷயத்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் எந்த சந்தோஷமான தருணங்களும் உங்களுக்கு கிடைக்கல. ஸோ மக்கள் மேலே அன்பு செலுத்துங்க அப்படி நம்ம சொல்கிறோம். ஸோ அன்புக்கு உண்மையாக மனப்பூர்வமாக செலுத்துகிறோமா? முதல்ல நம்ம சொந்த பந்தங்க கிட்ட நட்போட அன்போட இருக்கோமா? இதை எல்லாமே நாம் திரும்பி எண்ணி பார்க்கணும். அப்போ தான் நாம் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்றது நமக்கு புரியும். அப்போ நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம இன்னமும் எடுக்கலை, சும்மா பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பார்க்குறது எல்லாம் நமக்கு சொந்தமாயிடாது. எதை எடுக்கிறோமோ அதான் நமக்கு சொந்தம். நான் பார்த்தேன் அப்படின்னா அது உங்களுக்கு சொந்தம்னு யார் சொன்னா? நான் கேட்டேன் அப்படின்னா அது உங்களுக்கு சொந்தம்னு யார் சொன்னா? அன்பே சாயில் நிறைய ஆடியோஸ் கேட்குறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா இது நம்ம குடும்பம், நம்ம பேசுகிற பேச்சை நாம் கேட்குறோம். கேட்குறதால மட்டும் நமக்கு நல்லது நடந்துடுமா? சத்தியமாக இல்லை. அப்படி பார்த்தா இன்னும் எத்தனையோ பேரோட ஞானிகளோட கதையை கேட்குறோம், ரிஷிகளோட கதை கேட்குறோம், பெரிய பெரிய மேதைகளோட கதை கேட்குறோம். அப்போ அத்தனை கதைகளும் கேட்டால் நாம் வெற்றி அடைஞ்சிட முடியுமா என்ன? ஒரு அறிவுபூர்வமான கதைகளை சில பேருடைய பயோகிராஃபியை நாம் கேட்கும்போது நாம் உடனே விஞ்ஞானி ஆகிட முடியுமா? அது முடியும்னு நினச்சி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கேட்குறதால மட்டும் இங்கே நடக்கலை. ஸோ கேட்குறது முதப்படினா அடுத்தது ஒரு படி இருக்குது. அந்த படியையும் ஏறினா தான் நாம் லட்சியமான வாழ்க்கையை வாழ முடியும்.
என்கிட்ட ஒரு சார் சொன்னாங்க, 1.5 வருஷமாக நான் அன்பே சாயோடவை கேட்குறேன், ஆனால் டெவலப்மெண்ட் அப்படின்றது எனக்கு ரொம்ப குறைஞ்சிருதான் இருக்குது, நான் எதிர்பார்க்குற மாதிரி டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னு. இதுக்கு நான் ஒரு 5 டிப்ஸை கேட்டேன். நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்கன்னு. 4:30 மணிக்கு ஆரத்தி எடுத்துடுறேன், சச்சரிதம் படிச்சிடுறேன், மெடிடேஷன் அதுவும் பண்ணிடுறேன், வேறு ஏதாவது ஸ்பெஷல் ப்ரேயர் அது இது அதுவும் பண்ணிடுறேன், எல்லாமே கரெக்ட். அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில விஷயத்தை பற்றி அவங்க சொல்லும்போது தான் நான் கேட்டேன், இதை ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு. இல்லைங்க, எங்கள் குடும்பத்தில் நான் கொஞ்சம் இப்படி இருந்தால் மட்டும்தான் என்னை மதிப்பாங்க, இல்லைன்னா என்னை மிதிப்பாங்க. ஸோ அவங்க ஏன் மதிக்கணும் அப்படின்னு நடந்துக்கிறாங்கன்னா, அந்த குடும்பத்தில் அவங்க ரொம்ப அதிகாரமிக்க மனுஷனாக தன்னை காட்டிக்கணும்னு பலரை என்ன பண்ணுறாங்க, தாழ்வு நிலையை அடைய வைக்கிறாங்க. அப்போ இது தப்பான்னு கேட்குறாங்க. அப்போது எல்லாமே செய்கிறாங்க, 4:30 ஆரத்தி எல்லாம் பர்ஃபெக்ட். அப்போ கடவுள் அத்தனையும் கொடுத்துடுவாரா? கடவுள் அப்படி கொடுத்துட்டாருன்னா எத்தனையோ பேர் 3 மணிக்கு எழுந்திருக்காங்களே அவங்களுக்கு. அப்போது வாழ்க்கையில் 2 படி இருக்குது. படி தான் கடவுளுடைய சேவை, கடவுளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சேவை. 2வது, கடவுளுக்கு எந்த வழிகளை பிடிக்குமோ அந்த வழிகளை பயணங்கள் செய்வது. அப்போ நீங்கள் டெய்லியும் சாமி கும்பிட்றதாலேயோ இல்லை ஷிரடியில் போய் அங்கேயே வாழ்க்கையை செட்டில் ஆனாலோ வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியுமா? அப்படி பார்த்தா ஷீரடியில் எத்தனையோ பேர் வேலை பார்க்குறாங்க, அத்தனை பேருக்கும் சாய்ப்பா அள்ளி அள்ளி கொடுத்துட்றாரா? அப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கா? அப்போ ஷீரடியை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் செல்வந்தர்களா, நோய் நொடி இல்லாத மக்களா, மன நிம்மதியோடு இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ அது மட்டும் பத்தாது, அது அரை கிணறை தாண்டுற மாதிரி இன்னொரு அரை கிணறையை தாண்டினாதான் முழு கிணறை தாண்ட முடியும். அப்போ அரை கிணறை தாண்டியாச்சு, அடுத்த அரை கிணறை தாண்ட முடியாத அளவுக்கு உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும் உங்களால்? இதை கொஞ்சம் ரொம்ப தீவிரமாக திங்க் பண்ணுங்கள். இதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட வேண்டாம். உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, எல்லாமே நான் பர்ஃபெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் அதனுடைய தாக்கம் குறைஞ்சிருக்கணும். ஸோ குறையில. அப்போது நல்வழியில் நாம் பயணம் இருக்கோமா? நல்வழின்றது எதுன்றது நிறைய பேருக்கு தெரியல. இதை நான் பல ஆடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லதான்னு கேட்குறாங்க. ஸோ இதை நல்லதுன்னு சொன்னால், ஓ இப்படி தான் இருக்கணுமா, இதை செஞ்சால் தான் எனக்கு நல்லது நடக்குமா, அப்போ இதை செஞ்சால் எனக்கு பிரச்சனை ஆகாதா, அதாவது நல்லதை செஞ்சால் எனக்கு பிரச்சனை ஆயிடும்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுறாங்க. உங்கள் குடும்பத்துக்கிட்ட இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சரிசமமாக பேசுங்க, பழகுங்கன்னா அது எப்படி முடியும்? என்னை ஏமாற்றிட்டாங்கன்னா, நான் ஏமாந்து தான் அப்படி இருக்கேன், இப்போ நான் ரொம்ப தெளிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க ஜாஸ்தி. அப்போ நீங்கள் உண்மையிலே தெளிவாக இருந்தால் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணுமா? அப்போ ஹாப்பியாக இருக்க முடியல. அப்போ நீங்கள் தெளிவாக இல்லை. நீங்கள் தெளிவாக எதை நினச்சிங்களோ அது தெளிவு இல்லை, அது ஒரு பெரிய குழப்பத்துக்கு உண்டான படி. ஸோ அந்த படிக்கட்டில் ஏறிக்கிட்டு நான் தெளிவாக இருக்கேன்னா அது கடைசி வரைக்கும் தெளிவே இல்லாமல் போயிடும். ஸோ வாழ்க்கையில் படிக்கணும். வாழ்க்கைன்றது மனிதர்கள் தான். ஸோ ஒரு முதலைக்கிட்டையோ சிங்கத்துக்கிட்டையோ நம்ம எவ்வளவோ படிச்சிருக்கோம், பக்கத்தில் போனால் அது நமக்கு இரையாயிடுவோம். ஆனால் மனுஷங்க கிட்ட படிக்கக்கூடிய படிப்புகள் அத்தனையுமே தப்பான படிப்புகள் தான். அது தப்பான படிப்புகள் தான் பாவத்தை கொடுக்குது. பாவத்தை கொடுக்கறதால தான் எந்த ஒரு புண்ணியம் நீங்கள் செஞ்சாலும் அதை பலகீனமாக்குது. ஸோ நீங்கள் செய்கிற பாவம் உங்களோட புண்ணியத்தை பலகீனமாக்குது. நீங்கள் செய்கிற பாவம் உங்கள் புண்ணியத்தை பலப்படுத்தினா அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை பாவங்களும் உங்கள் புண்ணியத்தை என்ன பண்ணுது? பலகீனப்படுத்துது. அப்போது பாவம் அதிகமாகவும் அண்டு புண்ணியம் குறைஞ்ச அளவுலையும் இருக்குது. நீங்கள் 1000 பேருக்கு உதவி பண்ணுறீங்க,
ஆனால் இதனுடைய புண்ணிய கணக்கு ரொம்ப அதிகமாகுது. ஆனால் ஒருத்தனை போட்டு நசுக்கிறீங்க, அவனை மனதளவில் காயப்படுத்துறீங்க. ஏன்னா உடல் ரீதியாக கூட காயப்படுத்தலாம். ஸோ மன ரீதியாக காயப்படுத்தலானோ உடல் ரீதியாக காயப்படுத்தலாலும் காயப்பட்டது தான். இந்த பக்கம் 100 பேருக்கு சோறு போடுறீங்க, அந்த பக்கம் ஒரு ஜீவனுக்கு சோறு போடாமல் அவனை தண்டிக்கிறீங்க. அவன் அழுக உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது. அந்த அளவுக்கு உங்களுக்கு மைண்டில் ஒரு விதமான மிருகத்தனம். அப்போது நான் 100 பேருக்கு சாப்பாடு போட்டேனே, அந்த புண்ணிய கணக்குக்கு எனக்கு சேரணும் தானே? அப்படின்னா கடவுள் கேட்குறாரு, இந்த 100 பேருக்கு சாப்பாடு போட்டது பெருசு இல்லை, இந்த 100 பேருக்கு நீ சோறு போடலன்னா இன்னொருத்தன் சோறு போடுவா. ஆனால் உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒருத்தவனை நீ வஞ்சித்த, அவனோட மனசை காயப்படுத்தின, அவன் மனசை போட்ட அருன்னு அறுத்த, அவனை சித்திரவதைக்கு உள்ளாக்குன, அத்தனையும் நீ பார்த்து சிரிக்கிற, நீ மிருகமாக மாறுற. இதுதான் நான் சொன்னேன். அங்கே 100 பேருக்கு நீங்கள் புண்ணியம் செஞ்சு இங்கே ஒருத்தனுக்கு பாவத்தை செய்யும்போது அந்த புண்ணிய கணக்கு எங்கே போச்சுன்னே தெரியல. இந்த பாவ கணக்கு தான் பூதமாக வந்து நிற்குது. இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும்ல. நம்ம செய்கிறது சரிதானான்னு நினச்சி பார்க்கணும்ல. நான் செய்கிறது எல்லாமே சரி, இது மனுஷனுடைய மோசமான எண்ணம், ரொம்ப கேவலமான எண்ணம். நான் பண்ணது தான் சரி, என்னை மீறி எதுவுமே இல்லை, எனக்கு தெரியாமல் எந்த நல்லதும் இல்லை, எனக்கு நல்லதை எனக்கு நீ கற்றுக் கொடுக்குறியா? நான் யார் தெரியுமா? நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? இந்த மாதிரி வீண் பகட்டு இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. அன்பு இல்லாத இடத்துல அது வறண்டு போன மண்ணு மாதிரி. அந்த மண்ணு எதுக்குமே புண்ணியம் கிடையாது. அன்பு இருக்கிறது தான் அழகானது, அற்புதமானது, வெற்றியை தரக்கூடிய ஒரு விதையாக வந்து நிற்கும். ஒரே ஒரு விதை போடும்போது எவ்வளோ பெரிய ஆலமரம், அவ்வளோ பெரிய ஆலமரம். ஒரு தெருவில் பாதி தெருவுக்கு நிழலை கொடுக்குற அந்த ஆலமரத்துக்கு அவ்வளோ பெரிய விதையாக உள்ளே போட்டு இருப்போம். ஸோ விதை எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும். அந்த விதையில், அந்த சின்னோண்டு விதையில் விளைஞ்சதா இந்த இவ்வளோ பெரிய ஆலமரம். இதுதான். ஸோ சின்ன நல்லது பண்ணாலும் சரி, சின்ன கெட்டது பண்ணாலும் சரி, அது பெருசாக தான் வளருமே தவிர அது சின்னதாக போகாது. நான் சின்ன தப்பு தான் பண்ணேன், நீ தப்பு பண்ணிட்டியா, அடுத்து பெரிய தப்பு பண்ணுவேன். நான் சின்ன நல்லது பண்ணேன், சின்னது நல்லது பண்ணியா, நீ இன்னமும் கூடி சீக்கிரம் பெரிய நல்லது பண்ணுவேன். கடவுளுடைய புக்கில் உன் பேர் இருக்கும். ஆனால் நீ கெட்டது பண்ணா யாரோட புக்கில் பேர் இருக்கும்? ஒரு அரக்கனுடைய புக்கில் பக்கத்தில் உன் பேர் தான் இருக்கும். அப்போ கடவுளோட புத்தகத்தில் உன் பேர் இருந்துச்சுன்னா நீ காப்பாற்றப்படுவாய். அரக்கனுடைய புத்தகத்தில் உன்னோட பேர் இருந்துச்சுன்னா நீ அழிக்கப்படுவாய். எப்படி மொகரத்துக்கும் பக்ரீத்துக்கும் ஆடுகள் பலியிடப்படுகிறதோ அதே போல தான் அரக்கனுடைய புத்தகத்தில் நம்ம பேர் போய் சேராத மாதிரி பார்த்துக்க வேண்டிய பெரிய பொறுப்பு உங்களுது. மற்ற மனுஷங்க மேலே அன்பு செலுத்தினா கடவுள்கிட்ட நல்ல பெயர் கிடைக்கும். இந்த அன்பால் நீங்கள் ஏமாந்து நிற்கிறீங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் அன்பால் ஏமாந்து நிற்கலை. அன்புன்ற வளையத்தை வச்சு உங்களை ஏமாற்றி அதில் சந்தோஷப்பட்டாங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கை முறை பிற்காலத்தில் எப்படி இருக்கும்? ஏமாந்த உங்களுக்கு வாழ்க்கை முறை பிற்காலத்தில் எப்படி இருக்குன்றதை நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. கடைசி காலம் வரைக்கும் திருப்தியாக இருக்கலாம். உங்கள் பாவங்கள் அத்தனையும் தீர்த்தாச்சு. ஸோ பாவங்கள் தீர்ந்துச்சுன்னா ஒரு குற்றவாளிக்கு ஜெயில் தண்டனை முடிஞ்சு வெளியில் வந்தால் அவர் எவ்வளோ சுதந்திரமாக இருப்பாரோ, அவர் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாரோ அந்த ஃபீல். ஸோ பாவன்றது ஒரு அடிமை சாஸ்திரம். அந்த அடிமைக்குள்ளேயே நம்ம சிக்கிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை நிம்மதியாக வாழவே முடியாது.
அப்போது உங்களோட ஒரு தண்டனையும் உங்களை ஏமாத்துறாங்க இல்லையா, அவங்க அது உங்களுக்கு அந்த தண்டனை நீங்கள் அனுபவிக்கிறீங்க பாருங்கள், அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு போவதற்கு உண்டான ஒரு வழி. ஸோ பாவத்தை குறைப்பதற்கு காசி போகிறோம், ராமேஸ்வரம் போகிறோம். குறைஞ்சுதா? எத்தனை பேருக்கு குறைஞ்சிது? எத்தனை பேர் காசி போய் ராமேஸ்வரம் போய் நான் பாவமே இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இப்போ சந்தோஷமாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன்னு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? அதாவது ஒரு பெரிய ஒரு காமெடி நடக்கும். காசியில் போனால் ஏதாவது ஒன்று விட்டுட்டு வந்தால் அது நல்லதுன்னு சொல்லி நம்ம மக்கள் நிறைய பேர் கொண்டு போய் பாவக்காவை போய் விட்டு வந்துடுறாங்க. ஏதாவது ஒன்று விடணும், அதான் சாங்கியம்னு சொல்லி பாவக்காவை விட்டுட்டு வராங்க. இது கண்ணுக்கு முன்னாடி நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். அப்போ தான் எனக்கு ஒன்றும் புரியல, காசிக்கு போனால் என்ன விடணும்? அப்போ காசியில் போனால் என்ன விடணும் அப்படின்னா, நம்ம அடிக்கடி சபதம் எடுக்கிறோம்ல சாய்ப்பா கிட்ட, சாய்ப்பா எனக்கு கோபமே வரக்கூடாது. இந்த 48 நாள் பயிற்சியில் 48 நாள் பயிற்சியில் நம்ம எடுத்துகிட்ருக்கோம்ல, அது மாதிரி அங்கே என்ன பண்ணணும், உன் வாழ்க்கைக்கு எது ஒன்று அழிக்குதோ அதை நீ விடணும். அங்கே போயிட்டு ட்ரெஸ்ஸை விட்றது, ட்ரெஸ் ஆசை விட்டுறோன்னா ட்ரெஸ்ஸுக்கு ஆசைப்படவே கூடாது. ரைட்? நீங்கள் செலவு பண்ணுறதா அதிகமாக இருக்குது. அது எதில் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா, இதை பாரு, நான் இந்த தண்ணி சாட்சியாக நான் இதை விடுறேன் இந்த நிமிஷத்தில் இருந்து, அப்படியே அதை விட்டுடணும். ஆனால் நம்ம பேருக்கு ஏதோ நமக்கு பிடிக்காததை விடுறது மேட்ரு இல்லை. நமக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அது பாவம் சம்மந்தப்பட்டதாக இருந்து அது நமக்கு பிடிச்சிருந்தா அதை தான் நீங்கள் விடணும். ஓகேவா? இதுதான் முக்கியம். துணியை விடும்போதே நினச்சிக்கணும், இது துணி இல்லை, இது கோபம். இந்த கோபத்தை இதோடு நான் விடுறேன், நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு. அப்போது நமக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ அப்போ அந்த காசியில் அது விட்டதை நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம மனசில் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கும் மனசுக்கு ஒரு பாயிண்ட்டை கிடைக்கிறதுக்கும் தான் இந்த மாதிரியான விஷயங்களால் பெரியவங்களால் செய்யப்பட்டது. ஆனால் அது ஒரு வேற விஷயத்தை நோக்கி போகுது. பிடிக்காத காய்கறியை பிடிச்சதை யாரும் விட மாட்டாங்க. இப்போ லட்டை விடுங்க, ஜாங்கிரி விடுங்க, உடம்பு நல்லா இருக்கும் இல்லை? உடம்பு நல்லா இருக்கணும்னா இதை விடணும். உடம்புக்கு எது தேவையோ அதை விட்டுட்டிங்கன்னா அப்போ நீங்கள் ஆரோக்கியம் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்கள் சாட்சியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ரைட்? ஏதாவது ஒன்று விடணும்ப்பா, விட்டுட்டு போகணும். இதெல்லாம் பேச்சே இல்லை, யோசிக்கணும். ஏன்னா எல்லா விஷயமும் ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்குது. எங்கே? மேலே இருக்கிற ஒரு நோட் புக்கில் எல்லா விஷயமும் நோட் பண்ணுறாங்க. நம்ம அடிக்கடி சத்தியம் பண்ணுறோம் இல்லையா? உண்மையாக கூட சத்தியம் பண்ணக்கூடாது. நான் அடிக்கடி சத்தியம் பண்ணுவேன், உண்மை தானே பேசுகிறோம், என்ன தப்பு அப்படின்னு. ஆனால் நம்ம ஹிந்து மதத்தில் அதை சொல்லலை. ஆனால் பைபிளில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்குது, நீ யார் மேலேயும் சத்தியம் பண்ணக்கூடாது. ஏன்னா அது நமக்கு யார் மேலேயும், நம்ம மேலேயும் நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னா இது கடவுள் கொடுத்த உடம்பு. நானாவா செஞ்சேன் என் உடம்ப? நீங்களா செஞ்சுங்க உங்கள் உடம்ப. யோசிச்சு பாருங்க, நாம் எப்படி வந்தோம் அப்படின்னு. எவ்வளோ பெரிய ப்ராசஸிங் இது, மனுஷனால் செய்யக்கூடிய ப்ராசஸிங்கா? எந்திரன் படத்தில் ரோபோட் ரஜினி பண்ணுற மாதிரி அவர் ஹீரோ ரஜினி ரோபோட் ரஜினி வடிவம். ஒரு மனுஷன் நமக்கு கண்ணு காது மூக்கா வச்சோம். இயற்கைக்கு பின்னாடி தான், இயற்கையை தான் மறு உருவமாக கடவுள்னு சொல்கிறோம். ஸோ கடவுளோட மறு உருவமாக இயற்கை. சாமியை கும்பிட்றவன் சாமின்றான், சாமியை கும்பிடாதவன் இயற்கைன்றான். ஆனால் அந்த இயற்கைக்கும் சக்தி இருக்குது. அந்த சக்தியை வடிவாக நம்ம கடவுளை பார்க்குறோம். சாமி கும்பிடாதவன் இயற்கையே சக்தின்றான், அவ்வளோதான். ரொம்ப வியப்பாக இருக்குல்ல? எல்லாருக்கும் கண் எங்கே இருக்குதோ அங்கே தான் இருக்குது. எனக்கு அடிக்கடி சின்ன வயசில் நான் யோசிப்பேன், ஏன் கண் எல்லாருக்கும் ஒரே இடத்துல இருக்குது? கண் பின்னாடி, தலைக்கு பின்னாடி இருந்தால் எப்படி இருக்கும்? நெத்தியில் கண், நெத்தி இருக்கிற இடத்துல வாய் எப்படி இருக்கும்? அப்போ இயற்கை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னும் ஒரு பெரிய லாஜிக் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 100 கோடி மக்கள்,
100 கோடி மக்களும் ஒரே முகத்திலையா இருக்காங்க? ஒவ்வொருத்தவங்களுக்கு எத்தனை வித்தியாசமான முகங்கள், அது ஒன்றுமே புரியல. எப்படி இப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்கலாம், இவர் என் சாயலில் இருக்காரு, அவர் சாயலில் நான் இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஆர்டிஃபிஷியலாக சில விஷயத்தை நம்ம பண்ணலாம். ஆனால் அந்த ஆர்டிஃபிஷியலாக பண்ணக்கூடியது எத்தனை நாளைக்கு நிற்கும்? நிற்காது இல்லை. ஸோ ஒரு பெரிய ஒரு ஸ்டார்னா அவருடைய சாயலில் நம்ம மாற்றலாம். அது ஒரு ஆர்டிஃபிஷியலாக தான் ஏற்றுக்க முடியுமே தவிர இயற்கையாக 1-2 விஷயத்தை தாண்டி பெரிய நிறைய இதெல்லாம் இருக்காது. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம். ஸோ இயற்கையை நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிக்கும் போது தான் அதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய 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 இருக்குது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மெக்கானிசம் எப்படிப்பட்டது, எல்லாமே ஒரு மெஷின், எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக ரன் ஆகுது. ஒரு மிஷினை கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் அந்த மிஷின் பல வருஷத்துக்கு வரும். அந்த மிஷினை ரொம்ப ஹார்டாக மெயின்டைன் பண்ணால் சீக்கிரம் போயிடும். ஸோ உடம்புன்றது ஒரு மெஷின். காலையில் 10 மணிக்கு நம்ம சாப்பிட்றோம், அந்த சாப்பாடு ஜீரணமாக்க 2 hours ஆகும், 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம வேறு ஏதாவது சாப்பிடணும். ஆனால் 10 மணிக்கு சாப்பிட்டு அடுத்த 10-10:15 ஸ்நாக்ஸு, டீ, காஃபி எல்லாத்தையும் உள்ளது இல்லைன்னா உடம்புல இருக்கக்கூடிய மெஷின் கெட்டு போயிடும். நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைகள் இருக்குது. 20-25லேருந்து அந்த பிரச்சனைகள் அதிகரிக்குது. ஒரு 17 வயசு ஒரு பையன், அந்த பையனுக்கு அண்ணா எனக்கு வந்து பிரார்த்தனை பண்ணுங்க, எனக்கு ரொம்ப ஹார்ட் பீட் அப்படியே பதட்டமாகவே இருக்குது. நான் என்ன படிக்கிறேன் என்ன அப்படின்னா மாதிரி காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். நான் ஓவர் வெயிட்டாக இருக்கேன், 125 கிலோவில் இருக்கேன். எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, பிரார்த்தனை பண்ணுங்க. நான் சொன்னேன், தம்பி நான் பிரார்த்தனை பண்ணுறேன், ஆனால் ஒரு விஷயத்தை நான் சொல்லட்டுமா, அதை செய்கிறியா அப்படின்னு. அப்போ அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் சொல்கிறாங்க. பையன் தினமும் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே 10th ரொம்ப டென்ஷனான ஒரு டைமு தானே 10th படிக்கிற பசங்களுக்கு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்காக என்ன பண்ணுவான்னா, ஸ்கூலை விட்டு வந்த இறங்கின உடனே ஃபாஸ்ட் ஃபுட் கடை பஸ் ஸ்டாப்பில், அதான் பஸ் ஸ்டாப்பில் தானே, அங்கே தானே இருக்கும், பசங்க இருக்கிற இடத்துல தானே ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்கும். நல்லா சுட சுட 1 hour நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அப்போது அது தினமும் அது பழகி போயிடுச்சு. ஸோ 10th 11th 12th ஃபர்ஸ்ட் இயர் இப்போ வரைக்கும் அது சாப்பிட்றத நிறுத்த முடியல. அப்போ டாக்டர்ஸ் பிபி ரைஸாக இருக்குது, சுகர் ரைஸாக இருக்குது. ஒன்லி 17 year கிட்டு, குழந்தை, 17 வயசு குழந்தை தானே, யோசிச்சு பாருங்கள். அப்போ உடம்புக்கு உண்டான மெக்கானிசம் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அப்போது நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்களை நாம் கெடுத்துக்கிறோம். ஸோ எல்லாமே இங்கே கம்ப்ளீட்டாக சிஸ்டமேட்டிக்காக தான் போகுது, 100%. இதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். யோசிச்சு பாருங்கள். ஒன்றும் இல்லை, நீங்கள் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு சாப்பிடுங்க, நல்லா ஃபுல்லாக சாப்பிடுங்க. நாளைக்கு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே இருங்க. நாளைக்கு ஈவினிங்குள்ளே நீங்கள் ரொம்ப ரொம்ப டயர்டாகிடுவீங்க. சாப்பிடாமல் இருந்தால் கூட இவ்வளோ டயர்டாகாது. ஆனால் சாப்பிட்டு டயர்டாகிறவங்க ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா உடம்புக்கு ஒரு மிஷின், அந்த மிஷினுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லாமே இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம யோசிக்கிறதே இல்லை. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம், பெரிய சொத்து நம்ம உடம்பு. அதை கவனிக்கிறோமா? அப்போ இந்த உடம்பு உனக்கு சொந்தம் இல்லை, கடவுள் கொடுத்த உடம்பு. ஆனால் நீ கடவுள் கொடுத்த உடம்புல என்னென்னலாம் போட்டு தாக்குற, பிரிச்சு மேயிற, கண்டதை உள்ள தூக்கி தூக்கி போட்டுக்கிற. ஸோ 5 அறிவு இருக்கக்கூடிய விலங்கு, பறவைகள் எல்லாம் எவ்வளோ ஒரு அக்யூரேட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு காக்கா, நான் வாக்கிங் போகிற இடத்துல ஒரு எலியோ என்னமோ சம்திங் செத்து கிடக்குது, அதை சாப்பிடுது. நான் பார்க்குறேன், எலி செத்து போனது. அது சரி ஓகே,
கஷ்டமாக தான் இருந்தது. அதை சாப்பிடுது, நானும் அதை விரட்டி விட்றேன் காக்காவை. அப்போது நான் அந்த இடத்துல நிற்க முடியாதுல்ல. அப்போ அந்த பக்கம் இந்த பக்கம் போகும்போது அது சாப்பிடுது. சாப்பிட்டுட்டு 2 வாய் சாப்பிடுது, 3 வாய் சாப்பிடுது. சாப்பிட்டுட்டு தூரமாக போகுது, பறக்குது. பறந்து எங்கேயோ ஒரு இடத்துல போய் உட்காருது. நான் பார்க்குறேன், இதை அப்படியே கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்ருக்கேன். அங்கே இன்னொரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அங்கே போய் உட்காருது. உட்காந்துட்டு மறுபடியும் வருது, மறுபடியும் வந்து மறுபடியும் சாப்பிடுது, மறுபடியும் போகுது. எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் ஒட்டுமொத்தமாக சாப்பிட்டு போனால் என்ன? அப்போ சாப்பிடும்போது அதுக்குன்னு ஒரு போதிய நேரத்தை எடுத்துக்குது. அந்த போதிய நேரத்தை எடுக்கும்போது அதுக்கு அந்த இப்போ எப்படி நம்ம வாக்கிங் போகிற மாதிரி அது அந்த ரெக்கையை விரித்து நல்லா பறக்குது. பறந்து மறுபடியும் வருது. 6 மணிக்கு மேலே எதுவும் எங்கேயும் சாப்பிட மாட்டேங்குது, எதுவும் எங்கேயுமே காணும். ஆனால் மனுஷன் மட்டும்தான் பேய் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கான். பேய்கள் இருக்கக்கூடிய நேரத்தை கூட பேய்களோட நடமாட்டம் இருக்குதோ இல்லையோ, மனுஷனோட நடமாட்டம் அதிகம். மனுஷனுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதா தான் டிராஃபிக் ஜாம் ஆகி பேய்களே வர பயப்படுதுங்க. ஸோ பகல் டைமில் கூட ரஷ் அதிகமாக இருக்கிறது இல்லை. ஆனால் நைட் ஹவர்ஸில் 10 மணி 11 மணி ஆச்சுன்னா, 12 1 2 ஆச்சுன்னா என்ன கூட்டம். சில ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது எத்தனை மணினே தெரியாத மாதிரி அவ்வளோ பிஸியஸ்டான பிளேசஸாக இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ எதுவுமே நம்ம சிஸ்டமேட்டிக் பண்ணல. ஸோ எல்லாமே நம்ம பாவங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இதெல்லாம் பாவமானு கேட்குறவங்க நிறைய பேர். நீங்கள் எத்தனை பேர் இதை நினைக்கிறீங்க? அப்போ இதெல்லாம் பாவமா? நான் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடாதது பாவமா? அதிகமாக சாப்பிட்றது பாவமா? குறைச்சி சாப்பிட்றது பாவமா? கண்ட நேரத்தில் தூங்குறது பாவமா? இது எத்தனை பேருக்கு ஷாக்கிங் கொடுக்குது? கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறீங்களா? ஏன்னா நமக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது. மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே. அது ஹிட்லராக கூட இருக்கட்டும், இல்லை சன்னியாசியாக கூட இருக்கட்டும். உலகத்தையும் ஆண்டார் நெப்போலியன் தானே. ஹிட்லர் வந்து 32 33 வயசுலேருந்து 10 வருஷம் தான் வாழ்ந்தார். 45 46 அவர் இறக்குறாரு. அந்த 10 வருஷத்தில் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சார் ஹிட்லர். ரொம்ப வறுமையான குடும்பம். ஸோ உயிர் இருக்கிற வரைக்கும் தான். 45க்கு மேலே மூச்சு இல்லை, பேச்சு இல்லை, ஆளு காலி. ஸோ உடம்புல இருக்கிற மூச்சு இருக்கிறது அது நமக்கு சொந்தமே கிடையாது, நம்ம நிறுத்த முடியாது. இல்லை நான் இன்னும் 100 வருஷம் வாழணும் அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்ல வாய்ப்பே கிடையாது. மூச்சு எப்போ நிற்குதோ அன்றைக்கி எல்லாமே போச்சு. அப்போ இந்த உண்மையை மனுஷன் தெரியாமல் மனுஷன் ஒன்று தன்னை சதைக்கிறா, இல்லை அடுத்தவனை சதிக்கிறா. தன்னை சிதைக்கிறது தப்பு இல்லைன்னு பைத்தியக்காரத்தனமான வேலையை எண்ணத்தை மனசில் பூத்தி வச்சிருக்கான். தன்னை சிதைக்கிறது பாவமே இல்லையா? மற்றவங்களை சிதைச்சாதான் பாவம். நான் கெட்ட தப்பு இல்லை, நான் மற்றவனை கெடுத்தாதான் தப்பு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய மாபெரும் குற்றம் தெரியுமா? இது பெரிய குற்றம். நம்மளாம் கடவுளோட குழந்தைங்க. ஒரு எறும்புக்கு கூட துரோகம் செய்யாமல் வாழணும். ஆனால் இப்படி சொல்கிறவங்க தனக்கு நிறைய துரோகம் செஞ்சுப்பாங்க. அப்போ நான்ன்றது யார்? நான்ன்றது யார்? இப்போ எனக்கு நான் சொந்தமா உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அதெல்லாம் சொல்லுவேன். உயிர் போயிடுச்சுன்னா எனக்கு என்ன தெரிய போகுது? ஒன்றும் தெரியாது. இப்போ நான் எனக்கு சொந்தம் கிடையாது. மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் நான். என் மூச்சு போயிடுச்சுன்னா என்னை யார் தூக்குறா, யார் எடுக்கிறா, யார் வைக்கிறா, யார் போகிறா, ஒன்றும் தெரியாது. அப்போ நான் எனக்கு சொந்தம் இல்லை. எல்லா மனுஷனும் அவனுக்கு சொந்தமே கிடையாது. அப்போ ஒன்று தன்னை சதிச்சுக்கிறான், இல்லை அடுத்தவனை சதிச்சுக்கிறான். நீங்கள் எப்படி உங்களை சதிச்சுக்கிட்டா பாவமோ அதே மாதிரி தான் மற்றவங்கள சதிச்சாலும் நீங்கள் உங்களுக்கு பாவம். இதை புரியாமல் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நம்மளை நாம் அடிச்சுக்கிறது, நெஞ்சில் அடிச்சுக்கிறது, தலையில் அடிச்சுக்கிறது, கதறி அழுவுறது, இதெல்லாம் உங்களை நீங்கள் சிதைச்சுக்கிட்டே இருக்கீங்க. ரைட்? கதறி அழுவது கூட நீங்கள் சிதைப்பது தான். கதறி அழுவுறது
எப்படி சரி அது ஒரு மனசில் இருக்கக்கூடிய வலியை குறைக்கக்கூடிய ஒரு மருந்தோ, அதை தொடர்ந்து செஞ்சால் அந்த மருந்தே உங்களுக்கு விஷமாகும். இப்போ தலை பயங்கரமாக வலிக்குது, ஒரு மாத்திரை போட்டால் ஓகே. எனக்கு தலை ரொம்ப வலிக்குது, நான் 10 மாத்திரையை போட்டு இந்த தலைவலியை நான் நிறுத்த போகிறேன்னு சொன்னால் தலைவலி நின்றுடும். ஆனால் நீங்கள் இருப்பீங்களான்றது டவுட். ஸோ மருந்து உடம்பில் இருக்கக்கூடிய நோயை குணப்படுத்துவதற்காக தான், ஓகேங்களா? ஆனால் அந்த மருந்தோட டோஸ் அதிகமாக போயிடுச்சுன்னா அது மரணத்தை கூட கொண்டு வருன்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்கல. அழுவுறது உங்களுக்கு நல்ல மருந்து, ஆனால் அழுதுகிட்டே இருக்கிறது அந்த மருந்தை உங்களுக்கு யமனாக மாறிடும். அது உங்கள் பாவ கணக்கில் சேரும். அப்போ நீங்கள் எங்கே சதிச்சுக்கிறீங்க? உங்களை நீங்கள் அடிச்சுக்கிறதாலேயோ இல்லை உங்களை நீங்கள் காயப்படுத்திக்கிறதாலேயோ நீங்கள் இந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான நல்ல விஷயங்களும் நடக்காமலே போயிடும். அப்போ நம்மளுடைய ஒரு விஷயமும் எப்படி இருக்கணும்? நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், அதை என்ன செயல்படுத்துகிறோம்? பாவத்தை தொடாமல் இருக்கமா இல்லை பாவத்தை தொடுறோமா? நம்மளால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க? பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன நம்மளால் செய்ய முடியும்? இனி பாதிக்காத மாதிரி எப்படி நம்ம நடந்துக்கிறது? இதை எல்லாரும் எத்தனை பேர் நினச்சி பார்த்துருக்கீங்க? நினச்சி பார்த்து எத்தனை பேர் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க? நம்ம கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள். உங்களை நீங்கள் சிதைச்சிருக்கீங்களா? அதாவது மனசளவில் உங்களை காயப்படுத்தியிருக்கீங்களா? தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கீங்களா? அப்பப்போ தான் கடவுள் மேலே நம்பிக்கை வருதா? உங்கள் துன்பத்தை பார்த்து பயப்படுறீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ரெண்டாவது அடுத்தவங்க மேலே அதிகாரத்தை நீங்கள் செலுத்துறீங்களா? அதை செலுத்தினாதான் எனக்கு மரியாதை கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? அன்பு வச்சா நம்மளை ஏமாத்திடுவாங்கன்னு இப்பயே நீங்கள் நம்புறீங்களா? இதுக்கும் ஆன்சர் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணா, நான் அடிச்சு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றிகரமான மனுஷன் யாருன்னா உங்களை கை காட்டுவாங்க. ஆனால் இதை செய்யலைன்னா வாழ்க்கையில் யார் தோத்தாங்கன்னா உங்களை தான் கை காட்டுவாங்க. 2 வழி தான் இருக்குது. ஒன்று வெற்றிக்கு உண்டான வழி, இன்னொன்று தோல்விக்கு உண்டான வழி. வெற்றிக்கு உண்டான வழியில் ஆரம்பத்தில் தோல்விகள் அதிகமாக இருக்கும், பின்னாடி வெற்றி கிடைக்கும். தோல்விக்கு உண்டான வழியில் ஆரம்பத்தில் அமோகமாக இருக்கும், தடபுடலாக இருக்கும். விருந்து சாப்பாடு தான், மரியாதை தான், எல்லாமே இருக்கும். ஆனால் போக போக தோல்வியே உங்களுக்கு நிரந்தரமாக போயிடும். ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமான இடத்துல வைக்கணுமா, இல்லை ஆரம்பத்தில் சந்தோஷமாக அடைஞ்சு பின்னாடி பார்த்துக்கலாம் தோல்வி, அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு நாம் நினைக்கணுமான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், இது ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. நான் 1 வருஷம் நல்லா இருந்தால் போதும், 40 வயசு வரைக்கும் நல்லா இருந்தால் போதும், 50 வயசு வரைக்கும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. உலகத்தில் 70% மக்கள் இப்படி தான் நினைக்கிறாங்க. 40 வயசு வரைக்கும் ஓட்டிட்டா போதும், 50 வயசு வரைக்கும் ஓட்டிட்டா போதும்னு நினைக்கிறோம். 40-50 ஓடிடும். ஆனால் 50க்கு மேலே தான் வாழ்க்கை கடினமான பயணமாக இருக்கும். ஏன்னா நம்ம வேகம் குறையும், எல்லாமே குறையும். அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டீங்க, 40 வயசு வரைக்கும் இருந்தால் போதும். அப்படிலாம் இல்லை, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் நல்லா இருக்கணும்,
இப்படி யாராவது நினச்சிக்கிட்டிங்கன்னா பிரச்சனையும் கிடையாது. பட் நீங்களாம் ஒரு லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அந்த ஏஜ் வந்துடும், கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே வந்துடும். 20 தான் ஆச்சு, அடுத்தது 30 ஆகுது. 30 தான் ஆச்சு, அடுத்தது 40. 40 தான் ஆச்சு, அடுத்தது 50. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே போயிடும். 10 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன செஞ்சீங்கன்னு. அப்போ நீங்கள் என்ன யோசிச்சிருப்பீங்க? நான் 5 வருஷம் ஓட்டிட்டா போதுன்னு நினச்சிருக்கலாம், இல்லை 10 வருஷம் ஓட்டிட்டா போதுன்னு நினச்சிருக்கலாம். இப்போ என்ன நினைக்கிறீங்க? இன்னும் 10 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. அப்போ இன்னும் 10 வருஷம் நீங்கள் வாழ்வீங்க. ஆனால் எப்படி வாழணும், அதுதான் முக்கியம். அப்போ நம்ம மனசில் அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை நாம் உருவாக்குனா அதற்கு உண்டான வழிகள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதை வச்சு நாம் மேலே உயர்ந்து போயிடலாம். ஸோ வாழ்க்கையை நல்லா புரிஞ்சுக்கோங்க, சந்தோஷமாக அனுபவிங்க. கடவுளோட குழந்தைகள், திரும்பவும் சொல்கிறேன், அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அத்தனை கடவுளுக்கும் பிரியமானவர்கள். நம்ம லைவில் கூட சொல்லியிருந்தோம்ல, நம்ம லைவில் என்ன சொல்லியிருந்தோம்? குரு பூர்ணிமா அன்னைக்கு அத்தனை தெய்வங்களும் நமக்கு போட்டி போட்டுக்கிட்டு நம்ம மேலே அன்பை காட்டும், பாசத்தை காட்டும், உயிரை கொடுக்குற அளவுக்கு. இதை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சொன்னேன், 2 தடவை சொல்லியிருக்கேன். லைவ்லேயும் சொன்னேன், அண்ட் ஆடியோவிலையும் சொன்னேன். நான் சர்ச்சுக்கு போகும்போது ஜீசஸ் எப்படி ஒரு வரவேற்பை கொடுத்தாங்கன்னு. ஸோ கடவுளுக்கு நம்ம மேலே அவ்வளோ உயிராக இருக்கார் கடவுள். ஏன் சொல்லுங்கள், எல்லா கடவுளும். ஏன்னா நம்ம சாய்பாவோட செல்ல குழந்தைகளாக இருக்கும். அது ஒன்றே ஒரு தகுதி தான், எல்லா கடவுளுக்கும் நம்ம அன்போடு இருக்காங்க. எல்லா கடவுளும் நம்ம மேலே அன்போடு இருக்காங்க. அந்த ஒரு தகுதி போதும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் நாம் எளிதில் தீர்ப்பதற்கு. 1க்கு 10 தடவை பொறுமையாக நிதானமாக கேளுங்க. இந்த ஆடியோவில் பலவிதமான விஷயங்கள் பதிஞ்சிருக்கும். அதை கேட்டு தெளிவு பண்ணிக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய்ராம். அன்பே சாய்ராம். பேரன்பே சாய்ராம். அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாய்ராம். எங்கள் அன்பே சாய்ராம். ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாய்ராம். சரணம் சாய்ராம். நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம். அன்பே சாய்ராம்.